ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் பாடத்தில் உள்ள 5வது பாடம் அளவைகள் 1. பொருள்களை அளக்க உதவும் பொருத்தமான அலகை டிக் செய்க. பாருங்க, இந்த கதவு மீட்டர், இந்த ஹேண்ட்பேக் அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர், இந்த போர்டை அளக்கிறதுக்கு மீட்டர், இந்த வாட்டர் மெலனை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர், அதுக்கப்புறமா இந்த கார் அளக்கிறதுக்கு மீட்டர், இந்த பாட்டில் அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர், இந்த பென்சில் பாக்ஸ் அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர், இந்த பெஞ்ச் அளக்கிறதுக்கு மீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க, பொருள்களின் நீளத்தை எழுதுக. பாருங்க, இந்த பொருளோட நீளம் 4 சென்டிமீட்டர், இந்த பொருளோட நீளம் 10 சென்டிமீட்டர், இந்த பொருளோட நீளம் 3 சென்டிமீட்டர், இந்த பொருளோட நீளம் 5 சென்டிமீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க, வண்ண பட்டைகளின் நீளத்தை அளந்து எழுதுக. இதை நீங்க அளந்து எழுத போறீங்க சென்டிமீட்டர்லையும் மில்லிமீட்டர்லையும். இது 8 சென்டிமீட்டர், 80 மில்லிமீட்டர். இந்த வண்ணப்பட்டையோட நீளம் 4 சென்டிமீட்டர், 40 மில்லிமீட்டர். இதோட நீளம் 10 சென்டிமீட்டர், 100 மில்லிமீட்டர். சரியான விடையை தேர்ந்தெடு. நீளத்தை அளக்க பயன்படும் திட்ட அலகு டேஷ். விடை ஆப்ஷன் ஆ, மீட்டர். நீளத்தை அளக்க பயன்படும் மிக சிறிய திட்ட அலகு டேஷ். விடை ஆப்ஷன் அ, மில்லிமீட்டர். இரு ஊர்களுக்கிடையேயுள்ள தொலைவை அளக்க பயன்படும் திட்ட அலகு டேஷ். விடை ஆப்ஷன் ஆ, கிலோமீட்டர். மரத்தின் உயரத்தை அளக்க பயன்படும் அலகு டேஷ். விடை ஆப்ஷன் ஆ, மீட்டர். உனது புத்தகத்தின் நீளத்தை அளக்க பயன்படும் அலகு டேஷ். விடை ஆப்ஷன் இ, சென்டிமீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க, சென்டிமீட்டர் அளவுகளை மீட்டராக மாற்றுக. 200 சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றணும்னா 2 மீட்டர், 500 சென்டிமீட்டர் 5 மீட்டர், 1000 சென்டிமீட்டரை மாற்றும் போது 10 மீட்டர், 2300 சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றணும்னா 23 மீட்டர். மேலின அலகை கீழின அலகாக மாற்றுக. பொருள்கள் பாருங்க, இது 2 மீட்டர், கொடுக்கப்பட்ட அளவு 2 மீட்டர். இதை கீழின மாற்றம் செய்யும் போது 2000 மில்லிமீட்டர், 200 சென்டிமீட்டர். இது அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு பாருங்களேன், இது 6 மீட்டர். இப்போ கொடுக்கப்பட்ட அளவு 6 மீட்டர். கீழின மாற்றம் பாருங்க, 6000 மில்லிமீட்டர், 600 சென்டிமீட்டர். இந்த மரத்தோட நீளம் 4 மீட்டர். அப்போ என்ன அளவு கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர். கீழின மாற்றம் 4000 மில்லிமீட்டர், 400 சென்டிமீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க, நிரப்புக. 2000 மீட்டர் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், இது மீட்டரா மாற்றும் போது 3000 மீட்டர், 4000 மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும்னா 400 சென்டிமீட்டர், 700 சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றும் போது 7 மீட்டர், 9000 மில்லிமீட்டரை மீட்டரா மாற்றணும்னா 9 மீட்டர். சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு அளவுகோலின் நீளம் 100 சென்டிமீட்டர் எனில் இதனை மில்லிமீட்டரில் எவ்வாறு எழுதலாம்? விடை ஆப்ஷன் அ, 1000 மில்லிமீட்டர். ராஜா தன் வீட்டிலிருந்து தன் மாமா வீட்டிற்கு 8 கிலோமீட்டர் பயணம் செய்தான் எனில் அவன் பயணம் செய்த தூரத்தை மீட்டரில் எழுதுக. விடை ஆப்ஷன் இ, 8000 மீட்டர். ராமு தனது பென்சிலை அளந்து 12 சென்டிமீட்டர் என்று கூறினான். குமார் தனது பென்சிலை அளந்து 90 மில்லிமீட்டர் என்று கூறினான்.
இருவரில் யாருடைய பென்சில் நீளமானது? விடை ஆப்ஷன் அ, ராமுவின் பென்சில் நீளமானது. வாணியின் உயரம் 96 சென்டிமீட்டர், கவிதாவின் உயரம் 960 மில்லிமீட்டர் எனில் இருவரில் யார் உயரமானவர்? விடை ஆப்ஷன் இ, இருவரும் சம உயரமானவர்கள். அடுத்த பக்கம் பாருங்க. சம அளவுகளை கோடிட்டு இணைக்க. 9 மீட்டர் 15 சென்டிமீட்டர் 915 சென்டிமீட்டர், அது கூட இணைச்சுக்கோங்க. 9 மீட்டர் 10 சென்டிமீட்டர் 910 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 1 சென்டிமீட்டர் 901 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 51 சென்டிமீட்டர் 951 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 50 சென்டிமீட்டரை 950 சென்டிமீட்டர் கூட இணைச்சுக்கோங்க. அடுத்தது 9 மீட்டர் 5 சென்டிமீட்டரை 905 சென்டிமீட்டர் கூட இணைச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க. இன மாற்றம் செய்க. 5 கிலோமீட்டர் 26 மீட்டர். இப்போ கிலோமீட்டர் 5, மீட்டர் 26. இப்போ இதில் பாருங்க, அதாவது 5 கிலோமீட்டரை 5000 மீட்டர், 26 மீட்டர் 26 மீட்டர். இப்போ இதை நம்ம மீட்டர்ல எப்படி எழுதுறோம்? 5026 மீட்டர். இதே மாதிரி இதை எழுத போறீங்க. 8 கிலோமீட்டர் 8 மீட்டர். அப்போ 8 கிலோமீட்டர் 8 மீட்டர், 8000 மீட்டர் 8 மீட்டர். இப்போ 8008 மீட்டர். இதுல பாருங்க 3000 மீட்டர் 56 மீட்டர். அப்போ 3000 மீட்டர் 3 கிலோமீட்டர் 56 மீட்டர். இது ரெண்டும் நம்ம சேர்க்கும் போது 3 கிலோமீட்டர் 56 மீட்டர். அதே மாதிரி இங்கே பாருங்க 7238 மீட்டர், 7000 மீட்டர் 238 மீட்டர். 7 கிலோமீட்டர் 238 மீட்டர். இப்போ 7 கிலோமீட்டர் 238 மீட்டர். இனமாற்றம் செய்க. 1 கிலோமீட்டரில் டேஷ் மீட்டர்கள் உள்ளன? விடை 1000. 2832 சென்டிமீட்டர் சமம், அதாவது 28 மீட்டர் 32 சென்டிமீட்டர். ஜான் நாளொன்றுக்கு 8 கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டியில் பயணித்தார் எனில் அவர் பயணித்த தூரத்தினை மீட்டரில் எவ்வாறு கூறலாம்? விடை 8000 மீட்டர். ஜான் சி 3890 சென்டிமீட்டர் நீளத்துணி வாங்கி வந்தார் எனில் அதனை டேஷ் மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர் என கூறலாம். விடை 38 மீட்டர் 90 சென்டிமீட்டர். 7 மீட்டர் 86 சென்டிமீட்டர் சமம் டேஷ் சென்டிமீட்டர். விடை 786 சென்டிமீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க. வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி சரியான விடை ஆப்ஷன் இ. இரண்டாவது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் அ. மூன்றாவது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் இ 46. அடுத்த கேள்வி சரியான விடை, அதாவது 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் சமம் டேஷ் சென்டிமீட்டர். விடை 220. அடுத்தது 600 சென்டிமீட்டர் சமம் டேஷ் மீட்டர். விடை ஆப்ஷன் ஆ 6 மீட்டர். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஆறாவது கேள்வி பாருங்க. சரியான விடை ஆப்ஷன் ஆ. ஏழாவது கேள்வி சதுர எண் வடிவம் எது? விடை ஆப்ஷன் இ. 5க்கும் 16க்கும் இடையே உள்ள முக்கோண எண்களின் எண்ணிக்கை டேஷ். விடை ஆப்ஷன் ஆ 3. அடுத்த பக்கம் பாருங்க. 2 மீட்டர் சமம் டேஷ் மில்லி மீட்டர். விடை ஆப்ஷன் இ
2000. 8 கிலோமீட்டர் 50 மீட்டர் சமம் டேஷ் மீட்டர். விடை ஆப்ஷன் அ 8050. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 11வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் இ. 12வது கேள்வி, ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கி கிடைப்பது டேஷ். விடை ஆப்ஷன் ஆ சதுர எண். 13வது கேள்வி, சதுர எண்ணாகவும் முக்கோண எண்ணாகவும் உள்ள எண் டேஷ். விடை ஆப்ஷன் ஆ 1. 14வது கேள்வி, 4795 சென்டிமீட்டர் சமம் டேஷ் மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர். விடை ஆப்ஷன் அ 47 மீட்டர் 95 சென்டிமீட்டர். 11 கிலோமீட்டர் 11 மீட்டர் சமம் டேஷ் மீட்டர். விடை 11011 மீட்டர். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 16வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் ஆ. 17வது கேள்வி, கூற்று ஏ 4 சதுர எண் 16. கூற்று பி 5 பெருக்கல் 5 பெருக்கல் பலன் 5 சதுர எண் ஆகும். விடை ஆப்ஷன் அ கூற்று ஏ மற்றும் பி சரி. அடுத்த பக்கம் பாருங்க. கூற்று ஏ சதுர எண்களின் வரிசை 1 4 9 16 25. கூற்று பி முக்கோண எண்களின் வரிசை 1 3 5 10 15. சரியான விடை ஆப்ஷன் இ. கூற்று ஏ சரி, ஆனால் பி தவறு. பின்வருவனவற்றுள் தவறானது எது? விடை ஆப்ஷன் இ. 7 கிலோமீட்டர் 70 மீட்டர் சமம் 7700 மீட்டர். ராதா 12 மீட்டர் 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள துணியும் ராணி 12120 மில்லிமீட்டர் நீளமுள்ள துணியும் வாங்கினார்கள். இருவரில் அதிக துணி வாங்கியது யார்? விடை ஆப்ஷன் இ. இருவரும் ஒரே அளவில் வாங்கியுள்ளார்கள். விடைத்தாள். இவ்வளோ நேரமும் நம்ம இந்த 20 கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதோட ஆப்ஷனை பார்த்து நீங்கள் சரியாக இதில் நிழலிட்டுக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.